ஹலோ எவ்ரிவன், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நோ காஸ்ட் ஹாலோகிராம் வீட்டில் எப்படி செய்கிறது. நோ காஸ்ட் அப்படின்னா செலவே இல்லாமல் ஒரு ஹாலோகிராம் எப்படி செய்கிறது, அதுவும் வீட்டில் இருக்க பொருள் வச்சு செய்கிறது தான். ஸோ இந்த வீடியோ எல்லாமே நான் ஹாலோகிராமில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரி, அது பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு வேஸ்ட் கார்ட்போர்ட் வேணும், இல்லைனா சாதாரண பேப்பர் கூட எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இல்லைனா சிடி கவர்ஸ். அடுத்தது ஒரு பென், பென்சில், ஒரு ஸ்கேல், ஃபைனலாக ஒரு சிசர். சரி, இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம ஒரு 8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். ஓகே, பக்கா. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் 8 சென்டிமீட்டர். ஓகே, ஃபைன். இப்போ என்ன பண்ணணும்னா அதோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும் 4 சென்டிமீட்டர். ஸோ அங்கேருந்து நம்ம ரூலரை வச்சு ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைனை வரையணும். ஓகே, அது 5 சென்டிமீட்டர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 5 சென்டிமீட்டரில் வந்து ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணணும். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த 5 சென்டிமீட்டர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த சைடு 1 சென்டிமீட்டர், அந்த சைடு 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ண போகிறோம். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம பாயிண்ட்ஸை அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியது தான். பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிளை நம்ம வந்து ஒரு சிசரை வச்சு கட் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் நான் வெட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்துக்கணும். டிரான்ஸ்பரண்ட் ஷீட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சிடி பாக்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அது மேலே இருக்க பேப்பரை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஷீட் கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி கூட அந்த நம்ம இப்போ எடுத்தோம்ல, இங்கே பாருங்கள், இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட். ஸோ எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேப்பரை அப்படியே எடுத்து அது மேலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணணும். நம்ம 4 டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே, பாருங்கள், இப்போ அந்த ஒயிட் கலர் பேப்பரில் நம்ம வெட்டின மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் 4 டைம்ஸ் வெட்டியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் இது எல்லாமே செலோ டேப் போட்டு ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஒரு சைடு நான் ஒட்டுறதை மட்டும் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த 2 ஷீட்டையும் வச்சு நடுவில் ஒரு செலோ டேப் போட்டுட்டேன். அதே போல் தான் மற்ற எல்லா 3 சைடையும் நீங்கள் இதே போல் தான் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் 2 ஹாலோகிராம் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் பண்ணியிருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா வேஸ்ட்டான சிடி கவர் எங்கள் வீட்டில் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ ஒரு டெமோ பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு யூடியூப்குள்ளே போகணும். யூடியூப்குள்ளே சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி ஹாலோகிராம் வீடியோன்னு டைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வரும். இதில் ஏதாவது ஒரு வீடியோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். வீடியோ ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பண்ண ஹாலோகிராமை இந்த வீடியோ, அதாவது நம்ம ஃபோன் மேலே வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி டெமோ பார்க்கலாம். இந்த ஹாலோகிராம் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிளான சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவோட இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பாய் ஃப்ரம் மேஜிக் கிளாஸ்.